மணிமாடம் தொட்ட விடுவதற்காக மன்னரிட்ட கண்டு சொகமணி தெரியுமா பிறந்தவன் கலைமலப்படும் சிறப்பு நடிக்க வேண்டும் ஒரு வாடி இந்த நாடு நகரம் கோட்டை கோபுரம் சிறப்பாக காண்பிக்க வேண்டும். சிறப்பாக காட்டுங்க ஐயா. ஐயா எலி வந்து பாய்க்கு வாங்க ஐயா. ஐயா நாடகாரி போய் எலி வந்து பாய்க்கு வாங்க மாட்டீங்களா? எது கறி ஐயா வந்து பாத்துக்கலாம் சாப்பிட்டு என்ன அடியா செய்ய எப்படி எதிர்பார்ப்பாங்க என்ன நேரடி என்னை பார்த்து பேச்சு கொண்டு புலி பதுமையாக தெரியுமா? ஆமா. மன்னர் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும். அதற்காக என் மனைவி கட்சியை சந்திக்க வேண்டும். என்னுடைய தாய் தந்தை முதல் தெய்வமாக வணக்கி இதே நாட்டில் கணிகர் குலத்தில் பெண்ணாக பிறந்து கணிகர் குலம் என்றால் தாசி குடும்பத்திலே பெண்ணாக பிறந்து கற்றிலை கற்றிலை எப்படியா குருவில்லாமல் தெரிவிக்கப்படும் வந்து இருந்தாலும் என்னை தொட்டுதாலி கட்டி மனவாளி சந்திக்க வேண்டும். அவர் எப்பொழுது வருவார் வருவார் என்று வலிமையில் வைத்து காத்திருக்கேன். அவருடைய வருகை எனக்கு எப்பொழுது வேண்டும் வருகிறேன்.
ஐயோ ஜோடு மாயாச்சு விட்ட மாதிரி இருக்குது எனக்கு. நீ கத்திலன்னு சொன்ன ஒண்ணு ஐயோ கத்திலன்னு சொல்லாதே. உச்சங்கால இருந்து உச்சங்கால வரைக்கும் திகு 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 நீ எரியுது எனக்கு. தொடவே தொடாத உன் கை கூட என் மேல பாடக்கூடாது. ஏங்க இருக்குது அடுத்த ஜந்தாபரி போல வாடி பதில் காயப்படுது. என்ன ராஜா உங்கள் நடந்தது வாழ்வில்? அனைத்து நாட்டு மக்களுக்கு என்னுடைய உடை பார்ப்பேன் தவிர என் உள்ளத்திலே உள்ள துக்கத்தை துரத்தி யாரு கண்டுபிடித்ததே கிடையாது. சிலை என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? தெரியும். இந்த நாட்டுக்காக உண்மையா உடைத்து உண்மையில் அப்படி இருந்த மாதிரி நாட்டுடைய மாமன்னர் காசி யாத்திரை செல்கிறேன். அதற்காக என்னுடைய மூத்த மகன் தத்துமணி காக்கி மணிமகன் சுட்ட காக்கி என் கரத்தாலே மணிமகனும் மணி அவர் பேச்சை கட்டி மணிமகன் தீர்த்து பொறுத்து முடித்து என்ன நடந்தது தெரியுமா? தெரியுமா? இளவரசன் என்னை பார்த்து யாரு ஜாதிக்கு பிறந்தவன் அவளுக்கு என்ன ஒரு ஆடு விடுத்தால், அவளுக்கு என்ன ஒரு அகந்துகின்றால், அவளுக்கு என்ன ஒரு மனதில் தோற்றிருந்தால் உங்களை பார்த்து ஏழு ஜாதிக்கு பிறந்தவன் கல்லில் முழுகப்படக்கூடிய செருப்புக்கு திருப்பார். இளங்க அந்த செருப்பின் சிறப்பை சரியாக புத்திப்பு கட்ட வேண்டும். அதற்காக நீங்கள் தொட்டுதாளி கட்டிய மனைவி நான் என்ன செய்ய வேண்டும்? யோசனை இருக்கிறேன். அருகே வா. அப்படியே இதெல்லாம் எனக்கு சுசிப்பிப்பேன். என்னை பத்தி யாருக்குமே தெரியாதுங்க. ஆமா, ஒரு பெண்ணிடத்தால் எதையும் சாதிக்கலாம். எப்படி தெரியுமா? ஆபத்து பெண்ணா, அடிபத்து பெண்ணா, சாபத்து பெண்ணா, சகலமும் என்ன இதே விழா விலகி விட்டுமே சிடி விஷத்தையும் கலக்க. நான் நினைச்சா யார் தாலி அறக்கத்துக்கு தயங்கவே மாட்டாங்க. அது மட்டும் கிடையாது. எனக்கு நீங்கள் சட்டையாகவும் நான் பம்பரமாகவும் சுத்தி அந்த செருப்பின் சிறப்பை சரியாக பொத்தி புகட்ட வேண்டும். அப்படியாக சிறப்பா காண்பிக்க வேண்டும். நல்ல உள்பா நடித்து உடபாடி சொன்னதை கச்சிவா முடிக்க வேண்டும். அப்படியா? அவ்வளவுதான், அவ்வளவுதான். சரியா? கச்சிலை போனால் போகட்டும். நானா சின்ன சின்ன மனக்கசப்புல இருந்தேன். உன்னை பார்க்க பார்த்து உன் முகத்தை பார்க்க பார்த்து அந்த மனக்கசப்பெல்லாம் போயிடுச்சு. கசப்பா தீர்ந்து விட்டது. சந்தோஷம் பிறந்து விட்டது உன் முகத்தை பார்த்த பிறகு. யாரு பண்ணா வரலாம் சந்தோஷம். உனக்கு வந்து உன் முகத்தை பார்த்து பிறகு வந்து விட்டது. கச்சிலை மனைவி இல்லவா? நினைவுமே உனக்கு துணை இல்லவா? அதனால்தான் உன்னை பார்க்கும்போது என் மனம் எப்படி தெரியுமா? கச்சிலை உன் அடிக்க வந்து வார்த்தை எப்படி தெரியுமா? எப்படி உன் கர்ப்பிணி கண்களை நீ வாவாகிட்டு நாடு செய்கிறது. கருங்குகளை கட்டி எடுக்கிறது. கட்டெழுகப்பட்டகமா கர்ப்பிணி வழிபாடு வல்ல தீரா வல்ல கடாய் இளங்குடி இடியாக்கி தலை காட்டியாகுமா இந்த சுற்றி உள்ளவரை சுரங்கமாய் அந்த கலசமாய் மக்கள் பாண்டி நாட்டு ஆடல் கலையரசி அபிநய சுந்தரி திக்கும் தேர்வு வாமா கித்தம் மாமா திட்டன்னு சொல்றீங்க. இது என்ன ஆத்தானையா? இது யாரு வேணா முண்டு குச்சிறதுக்கு. இது கிணத்து தண்ணி. உங்களுக்காக மட்டும் சிரிக்காதுரா அப்பா. பார்த்தாது அது வாங்கி கவலையே படாதே. உடைய சீக்கிரத்துல 3 மாசத்துல உன முகமாக்கி வாந்தி வர வச்சிருவான். பணவா சத்தியமா சொல்றேன். ஏதோ ஒன்னா பேசு. இதெல்லாம் வேணா. அப்படியா? 3 மாசத்துல கரு உருவாயிடும் வாரிசுன்னு சொன்னேன். ஏன்னு சொன்னால் மன்னர் குடும்பத்தை கருமறுத்த பிறகு அப்புறமா பாத்துக்கலாம். ஆமா, கொஞ்சம் போடணும். அதேதான். சரிப்படாது. உன்னை பார்க்கும்போது என் மனம் எப்படி
ஆண்கள் குந்தினவின்றி எப்படி ஆடிப்பாடி தெரியாது. ஆமா, முதலில் மன்னர் குடும்பத்தை கருவறுக்க வேண்டும். போதனத்துக்கு ஜனங்க காரியத்தில் கண்ணாக இருக்க வேண்டும், ஒரு புனவோடு இருக்க வேண்டும், சென்று செயல்பட வேண்டும், செயலாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் இதை எதை வேண்டுமானாலும் அடையலாம். அது மட்டும் கிடையாது. ஒரு பொருளை அடையணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதை அடையணும்னு வெறி இருக்க வேண்டும், வைராகி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளை அடைய முடியும். அப்படியா? ஏ ராஜா, ஏ சீமா, ரொம்ப நேரம் ஆடி ஆடி கழிப்பாயிட்டு இருப்பீங்க. உங்களுக்காக அரண்மனைகள அறுசுவையாடு சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறேன். அறுசுவை விருந்து சாப்பாடு ராமா, எப்படி இருக்குது அப்படி போய் சாப்பிட்டு.